ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் சம் தான் பார்க்க போகிறோம். 2021 கேட்ட சம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரிசையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் சம்மு, ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி விகிதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து அலிகேஷன் மெத்தடில் தான் போடணும். ஏன்னா 480 மாணவர்களில் 85% பெண்கள் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுது. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் பெண்கள் இருக்காங்கன்னு நமக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் ஹோலாக இவ்வளோ பர்சன்டேஜஸ் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலான்னா 85%, அதாவது உமனு மென்னு. உமன் வந்து 85%, மென் வந்து 70%. ஹோலாக 2 பேர் எவ்வளோ தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா 75%. ஸோ இது அலிகேஷனில் போட்டோம்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 10ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 5ன்னு கிடைக்கும். ஸோ அடைச்சி கொடுத்தோம்னா 1:2 ரேஷியோ. ஸோ உமன் அண்ட் மென்னுக்கான ரேஷியோ வந்து 1:2. ஸோ ஹோலை ஆட் பண்ணோம்னா 3. இங்கே மொத்த மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. அப்போ 3 தான் வந்து 480னா இங்கே மென்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 எவ்வளோ? இதை அடித்து கொடுத்தோம்னா 1 3 3 18ன்னு இருக்கும். 6 3 18 0. இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணோம்னா 320. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் கொடுத்துருக்காங்க. 0.1 × 0.1 + 0.01 × 0.01 டிவைடட் பை 0.0101 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா 0.1 × 0.1 இது ரெண்டையும் ஒன்று எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 0 பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போனா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ 0.01 கிடச்சிரும். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே 2 ஸ்தானம் இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் இருக்குது. அப்போனா 0.0001ன்னு வரும். ஏன்னா மொத்தம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். டிவைடட் பை 0.0101 வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 0.0101 டிவைடட் பை 0.0101 வரும். ஸோ இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா ஆன்சர் 1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் கொண்ட ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 32 சென்டிமீட்டர் கோலம்னா ஒரு பெரிய கோலம். ஸோ அதை உருக்கி என்ன பண்ணுறாங்க, குட்டி குட்டி சின்ன கோலமாக மாற்றுறாங்க. அப்படி மாற்றும்போது இது எத்தனை நம்பர் ஆஃப் கோலம் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் வால்யூமும் இதில் இருக்கிற ஒவ்வொன்றோட வால்யூம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ வால்யூமை ஈக்குவலாக வச்சு போட்டாலே நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் அந்த கோலங்கள் கிடைக்கும், ஸ்பியர் கிடைக்குங்கிறத போட்டுடலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அதோட ஃபார்முலா என்னென்னா 4/3 πr³. ஸோ ரெண்டுக்குமே காமனாக, ஏன்னா இந்த சைடு நம்ம ரெண்டுமே வால்யூம் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா. ஸோ 4/3 πr³ போடும்போது நமக்கு இந்த ஆர் மட்டும்தான் வேரியேஷனாக இருக்கும். இந்த பையும் கேன்சல் ஆயிரும். இந்த 4/3 கேன்சல் ஆயிரும். பையும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்னா r³ இஸ் ஈக்குவல் டு n × r³. அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் அந்த ஸ்பியர் கிடைக்குது அப்படிங்கிறத போடணும். ஸோ இந்த ஆர் என்ன வரும், 32³ இஸ் ஈக்குவல் டு n × 2³. இது எப்படி எழுதலாம்னா 32 × 32 × 32ன்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு n × 8. ஏன்னா 2³ வந்து 8ன்னு வரும். ஸோ இது 1 8 8, 4 8 32. ஸோ இங்கே 4 இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த 32 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 32 ஸ்கொயர்டு நம்பர் எப்போவுமே ஒரு 50 வரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரியாது எனக்கு போடணுன்னா நீங்கள் அப் டு 100 வரைக்கும் நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தடில் போடலாம். என்னென்னா 32வா. ஸோ இது 2 நம்பரையும் பிரிச்சுக்கிறணும். இந்த நம்பரோட ஸ்கொயர்ட் வேல்யூ என்ன, 0 9.
இதோட ஸ்கொயர் 04. ஏன்னா 1 டிஜிட்டில் வந்துச்சுன்னா 0 முன்னாடி போடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நம்பருக்கு மட்டும்தான் 0, அதாவது 1 டிஜிட்டில் வந்து ஸ்கொயர் நம்பர் வரும். மற்ற எல்லாத்துக்குமே வந்து 2 டிஜிட்டில் வந்துடும். அதனால தான் நம்ம 0 சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். 3 × 2 6ன்னு வரும். இங்கே என்ன நம்பராக இருந்தாலும் அதை இன்னொரு தடவை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். இப்போ 3 × 2 6, 6 × 2 வந்து 12ன்னு வந்துடும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 1024ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 4 இருக்கா, ஸோ 4ஆல் ஒரு தடவை மல்டிபிள் பண்ணிடணும். 16க்கு 6, மிச்சம் 1, 4 2 8, 8 1 9, 0 4. ஸோ ஆப்ஷன் ஏ 4096ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், 49x² - 2xy + y² the whole squared இன் வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேட்கும்போது ஃபஸ்ட்டு 44க்கு ரூட் எடுக்கணும். 49க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா நமக்கு 7ன்னு கிடைக்கும். ஸோ எல்லா ஆப்ஷன்லையுமே 7 வருது. நெக்ஸ்ட்டு இது பார்க்கணும். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - 2ab + b² இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா a - b the whole squaredன்னு வரும். அப்போ அதே மாதிரி போட்டோம்னா இங்கே நமக்கு x - y the whole squared, ஒரு ஹோல் ஸ்கொயர்டு, ஏன்னா இங்கே ஒரு ஸ்கொயர்டு இருக்கா. இப்போ இதை நம்ம வந்து ரூட் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர்டுக்கு இந்த ரூட்டு கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7x - y the whole squared இதுதான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு, 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பர்? இது என்ன ஃபார்முலானா D1 × H1 × M1, அதே மாதிரி D2 × H2 × M2. அதாவது எவ்வளோ ஒர்க்கு, டே, டைமு இந்த மாதிரி கொடுக்குறத இது டிவைடட் பை எவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை ஒர்க்கை வந்து கீழே போட்டுறணும். இங்கே நமக்கு ஒர்க்கை கொடுக்காதனால இந்த மேலே உள்ள ஃபார்முலா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். ஸோ அதே மாதிரி போட்டோம்னா 6 ஆண்கள் வந்து 10 மணி நேரம் வேலை செஞ்சு 24 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 9 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க எக்ஸு. ஸோ எக்ஸு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை இப்போ அடித்து கொடுத்தோம்னா 3ன்னு வரும். 3 3s are 9, இங்கே வந்து 3 2s are 6ன்னு வரும், 2ன்னு வரும். இது 8 3 24. ஸோ இது ரெண்டையும் அடித்தோம்னா இந்த ஒரு 24 அடித்து கொடுத்துடலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 20. அப்போ x is equal to 20. அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு, ரூபாய் 1600 ஏ மற்றும் பிக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் பியின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம்மு. என்னென்னா ஏபி 2 பேருக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆனால் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு தெரியாது. இதில் பியோட பங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஹோல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். ஸோ 8ங்கிறது தான் இந்த ஹோல் அமௌண்ட்டு. அப்போ 1600. அவங்க கேட்டிருக்குது பி தான் கேட்டிருக்காங்க. அப்போனா 5 எவ்வளோ அப்படிங்கிறத போடணும். ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 1 8 8 2 16 200ன்னு வரும். ஸோ 200 × 5 எவ்வளோ வரும்? 1000. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம், 2 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மோட்டார் சைக்கிளின் விலை 70,000 ஒவ்வொரு ஆண்டும் 4% வட்டி வீதத்தில் குறைந்தால் சைக்கிளின் தற்போதைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு 70,000ங்கிறது வந்து ஆரம்ப விலை, அவங்க அவ்வளோ தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது வருஷம் 4% குறையுதா, அப்போனா 96 / 100ன்னு போடலாம். இன்ட்டு 96 / 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். இது 96 × 96 இருக்கா, அப்போ 96 ஸ்கொயர்டு. நான் சொன்ன மாதிரி போடலாம். இதை எப்படின்னா 96 பிரித்தோம்னா இது 81 9 ஸ்கொயர்டு, இது 6 36. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 9 54ன்னு வரும். 54 வந்து என்ன நம்பர் கிடைக்குதோ அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா,
அப்போ 54 × 2 எவ்வளோ வரும்னா 108ன்னு வரும். இதை ஆட் பண்ணிட வேண்டியதான். 6 1 இங்கே 1 கொடுத்துட்டோமா, 2 9 9 2 1 6. இங்கே பேலன்ஸ் ஒரு 7 இருக்குது. ஸோ 7ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 6 7 42க்கு 2. ஸோ நமக்கு இங்கே 2ல் வருதா, ஒரே ஆப்ஷன் சி தான் இருக்குது. ஒருவேளை எனக்கு 2 3 ஆப்ஷனில் வந்து 2 இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே போட்டு பார்த்துடலாம். ஸோ 42க்கு 4 2, அடுத்து 7 7 11 பேலன்ஸ் 1, 7 7 2 14 14 + 1 15க்கு 5, ஸோ 1 9 7 63 + 1 64. ஸோ 64 512. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த சம்மை கொடுத்து சுருக்குகள் இதை வந்து நம்ம நார்மலாக மல்டிபிள் பண்ணி அது வந்து பெரிய ப்ராசஸ், அவ்வளோன்னு நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வந்த நம்பரே திருப்பி வருது. அப்போனா இதை ஒரு செட்டாக எடுத்துக்கலாம். என்னென்னா இந்த 4356 இதை வந்து ஏன்னு வச்சுக்கிறோமா, இந்த 2171 இதை பின்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a² - b² இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா. ஸோ இது எப்படி எழுதிக்கலான்னா a + b a - bன்னு எழுதிக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், இது a + b இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ டிவைடட் பை ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 2185 இன்ட்டு 1/, அந்த a + bயில் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த a + bயையும் இந்த a + bயையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். இன்னொன்று என்னென்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுற வேல்யூவும் இதுவும் ஈக்குவலாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி மைனஸ் பண்ணும்போது 4356லேருந்து 2171 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 5 8 1 2. ஸோ இந்த நம்பரும் ஒன்றா வருதா. ஸோ மேலே இங்கே a + b நம்ம ஆல்ரெடி அடித்து கொடுத்துட்டோம். a - bயோட வேல்யூவும் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரும். ஆப்ஷன் பி தான். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர் எனில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிறுவர்கள் கொடுத்துட்டாங்க, சிறுமிகளோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 560 ஹோல் ஸ்டூடெண்ட்டு, அதுலேருந்து 320 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிட்டோம்னா 4 2 240ங்கிறது தான் வந்து சிறுமிகளோட எண்ணிக்கை. ஸோ இதை வச்சு தான் நம்ம சதவீதத்தை காண்க போகிறோம். அப்போ இதை எப்படி போடலான்னா 240 / 560 × 100 இது ஒரு மெத்தடில் போடலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா 100 தான் வந்து 560னா 240 எவ்வளோ, 100 தான் 560னா 240 எவ்வளோ, இந்த மெத்தட்லேயும் போடலாம். ஸோ உங்களுக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தட்லேயும் கூட போடுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிரும். ஸோ அடித்து கொடுத்தோம்னா 28ன்னு வரும். இதை அடித்து கொடுத்தோம்னா 120, மறுபடியும் இது 14ன்னு வரும், 60ன்னு வரும், 7ன்னு வரும், இது 30ன்னு வரும். ஸோ 300 / 70. 300 / 70 எப்படி 7 எப்படி எழுதலாம்னா அடித்து கொடுத்தோம்னா 4 7 28ன்னு வரும். பேலன்ஸ் 2 ஈரில் 14. ஸோ 20ல் 14 பேசுனா 6 இருக்குமா. இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்துக்குவோம். இப்போ 8 7 56. ஸோ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் 8ல் வர ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி தான். ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 செட் ஆஃப் நம்பர் கொடுத்து
இவற்றோட மீப்போமா அதாவது எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்னென்னா இப்போ டூ பவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எல்சிஎம்மா அப்போ ஹையஸ்ட் ஃபேக்டர் இருக்கிறதுலேயே வந்து இது 2/3 2/4 2 அப்போ இருக்கிறதே ஹையஸ்ட்டாக எது இருக்கும் 2/4 தான். ஸோ 2/4 இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் அப்போ வராது, இதுதான் வரும். அடுத்து 3 பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 ஸ்கொயர்டு இருக்குது, 3 க்யூப் இருக்குது. அப்போ நமக்கு 3 க்யூப் தான் வேணும். 3/4ன்னு ஒன்று கிடையாது, அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தான். அடுத்து 5 ஸ்கொயர்டு 5 5/4 5/4 தான் வரணும். இந்த 2 ஆப்ஷனுமே வருது. நெக்ஸ்ட்டு ஹச்சிசிஎஃபாக இருந்துச்சுன்னா அதாவது காமன் ஃபேக்டராக எடுத்துருவோம். ஆனால் இங்கே எல்சிஎம்னால எல்லாமே எடுக்கணும். ஸோ 7 ஸ்கொயர்டு 7 ஸ்கொயர்டு இந்த ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒரு 11 இருக்கும். ஸோ இதுலேயும் 11 இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம்மு, ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா சர்க்கிள் செமி சர்க்கிள். ஸோ வட்டம்னா பைஆர் ஸ்கொயர்டு, செமி சர்க்கிள்னால் 1/2 பைஆர் ஸ்கொயர்டு, அதில் பாதி. ஸோ இதில் எல்லாமே கேன்சல் ஆயிருமா, இங்கே 1/2ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு காமனாக ரேஷியோ எடுத்தோம்னா இந்த 2 இந்த சைடு போயிருமா, அப்போ 2:1. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா இங்கே ஒரு பங்கு இருக்குது, இங்கே அரை பங்கு தான் இருக்குது. ஸோ இந்த 2வை வந்து அதாவது காமனாக மல்டிபிள் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 வருமா, இங்கே நம்ம இன்ட்டு 2வால் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு 1 தான் வரும். ஸோ அதனால தான் நான் காமனாகவே இந்த 2 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் என்னென்னா 1/2 1/3 2/3 3/4 மற்றும் 4/5 இன் மீப்போவாவை கண்டுபிடி. அதாவது ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கலான்னா அதாவது ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு மேலே உள்ள எல்லா நம்பருக்கும் நம்ம ஹச்சிசிஎஃப் பார்க்கணும், கீழே உள்ள எல்லா நம்பருக்கும் எல்சிஎம் பார்க்கணும். ஓகேவா, இப்படி கண்டுபிடிக்கிறது தான் ப்ராப்பர் மெத்தடு. ஸோ அதே மாதிரி பார்க்கலாம். இப்போ இங்கே 1 1 2 3 4 எல்லாமே இது எல்லாத்துக்குமே ஹச்சிசிஎஃப்னு பார்த்தோம்னா 1 தான் வரும். டிவைடட் பை இங்கே 2 3 3 4 5. ஸோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 2 வெளில எடுத்துடலாமா, 1 3 3 2 5 மறுபடியும் 3 1 1 1 2 5ன்னு வரும். ஸோ 2 6, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 60. ஸோ ஆன்சர் வந்து 1/60. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம்மு, கொடுக்கப்பட்ட தொடரில் பொருந்தாத எண்ணை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 8 27 64 100 125 216. இந்த நம்பரில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா பாருங்களேன். 8 2 க்யூப், 27ங்கிறது 3 க்யூப், 64ங்கிறது 4 க்யூப், நெக்ஸ்ட்டு 125ங்கிறது 5 க்யூப், 216ங்கிறது 6 க்யூப். ஆனால் இங்கே 100ங்கிறது அது 10 ஸ்கொயர்டு. ஸோ வித்தியாசமாக அதான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி 100ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு தனிவட்டி சம் கொடுத்துருக்காங்க. தனிவட்டியின் கீழ் 60 ஆண்டுகளில் ₹1 ₹9 மாறுகிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் சதவீதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதத்தில் அதோட வட்டி வீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இது நார்மலாக வந்து நம்ம PNR/100 அது மாதிரியே போட்டுடலாம். இதை எப்படி போடலான்னா ₹1ங்கிறது அசல் 60 வருஷம் இன்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது டிவைடட் பை 100 ஈக்குவல் டு ₹9 மாறுதுன்னா அதில் ₹8ங்கிறது தான் வந்து அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கிடச்சிருக்கும். ஸோ 8 இதை அடைச்சி கொடுத்தோம்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 2 3 6 சாரி 3 2 6 4 2 8. ஸோ இதை இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா R ஈக்குவல் டு இது 40ன்னு வரும். இந்த 3 வந்து டிவைடரில் போயிடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னா 40/3. இதை அடித்து கொடுத்தோம்னா 1 3 3 பேலன்ஸ் 1 இருக்கும். 3 9 1/3
13 1/3 ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம்மு 2/3 3/5 4/7 மற்றும் 9/13 மீப்போமாவை கண்டுபிடி. அதாவது எல்சிஎம் கேட்டிருக்காங்க. நான் அங்கே சொன்னது தான் என்னென்னா எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே வேறு வேறு நம்பராக இருக்கனால இதில் ஹச்சிசிஎஃப் வந்து 1 தான். ஸோ மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 2 3 4 9. ஸோ ஃபஸ்ட்டு 2 வெளில எடுத்தோம்னா 1 3 2 9ன்னு வரும். அடுத்து 3 வெளில எடுத்தோம்னா 1 1 2 3ன்னு வரும். ஸோ 2 6, இங்கிட்ட ஒரு 6 இருக்குது. ஸோ 6 6 36. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 36. இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 எண்களின் விகிதம் 10:15:24 மற்றும் அதன் கூட்டுத்தொகை 196 எனில் சிறிய எண்ணை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்க்கலான்னா 3 ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க 10:15:24. அப்போ 10 15 24. ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 9 பேலன்ஸ் 9 1 2 49ன்னு வருது. ஸோ 49 தான் இந்த 196னா 10 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா 9. ஸோ 6 வர்ற மாதிரி பார்த்தோம்னா 9 36ன்னு வரும். ஸோ 4 டேபிளால் வருதான்னு பார்க்கணும். 49 4 36க்கு 6 3ன்னு வரும். 4 16 19 வருது. ஸோ இது 1 டைம் இருக்கும், இது 4 டைம் இருக்கும். ஸோ 40. ஸோ ஆப்ஷன் ஏ 40ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா சிறிய எண் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 10ங்கிறது தான் சிறுசு அதில் இருக்க ரேஷியோலையே. அதனால் 10 எவ்வளோ வருதுன்னா 40ன்னு வருது. நெக்ஸ்ட்டு சம் 8 ஆட்கள் ஒரு வேலையை 20 நாட்கள் செய்கின்றனர். 5 நாட்கள் கழித்து 4 ஆட்கள் கூடுதலாக வேலை செய்கின்றனர் எனில் மீதமுள்ள வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி போடலான்னா 8 பேர் சேர்ந்து 20 நாளில் ஒரு வேலையை முடிக்க முடியும். ஆனால் 5 நாட்கள் கழித்துன்னு கேட்டிருக்கும்போது 8 பேர் சேர்ந்து அந்த 15 நாள் வேலையை தான் அவங்க பார்த்துருப்பாங்க. பார்த்தா 4 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்களா, அப்போ இந்த 8ஓட இந்த 4 வந்து ஆட் பண்ணிடணும். 12 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஸோ இதை அடித்து கொடுத்தோம்னா 4 3 12 5 3 5ன்னு வரும். மறுபடியும் இந்த 4 அடித்தோம்னா 8 2 4 1 4 4 8ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா x = 10ன்னு கிடைக்கும். ஸோ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா 10 நாளில் முடிப்பாங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பர். பி மற்றும் சி வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் முடிப்பர் எனில் பி மற்றும் தனியாக எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடலான்னா ஏ வந்து 1/12 12 மணி நேரம் தெரியும். ஏ + சி வந்து 1/6. பி + சி வந்து 1/3. ஏன்னா அவங்க 2 சேர்ந்து 3 மணி நேரத்தில் தானே முடிக்கிறாங்க. ஸோ இங்கே நமக்கு ஏ தெரியும். இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சி கிடச்சிரும். அந்த சியை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடச்சிரும். வாங்க பார்க்கலாம். ஸோ ஏ + சி வந்து 1/6. ஸோ ஏ வந்து 1/12னா இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ -1/12 ஆயிரும். இது 12 வந்து காமனாக எடுத்தோம்னா 2 - 1. ஸோ சியோட வேல்யூ 1/12 தான் இருக்கும். ஸோ அடுத்து பி + சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? பி + சி வந்து 1/3. ஸோ இதில் சியோட வேல்யூ வந்து 1/12ன்னு கண்டுபிடிச்சோமா? இப்போ பி = 1/3 - 1/12. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 12 வந்து காமனாக எடுத்தோம்னா இது 4 டைம்ஸ் இருக்குமா? 4 - 1. ஸோ 3/12 அடித்து கொடுத்தோம்னா 1/4ன்னு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 ஹவர்ஸுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர்.